மக்களே, எல்லாம் எப்படி இருக்கிறீங்க? கர்த்தருடைய கிருபை ஒரு இறக்கத்தில் நான் நல்லா இருக்கிற மக்களே, நீங்களும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அப்புறம் மக்களே, காலையில் என்னன்னு தெரில, மனசே சரியில்லாமல் இருந்துச்சு. அப்போ உங்களை பற்றி போய் ஆத்து மக்கள் எப்படி நான் சேகரிக்கிறது, நான் என்ன செய்வேன்னு எனக்கு தெரியலையாண்டவர் எனக்கு ஒரு பொறுப்பை கொடுத்துக்கிறாங்க சர்ச்சில். அப்படி நினச்சிட்டு வரும்போது மனசில் ஒரு மாதிரி இருந்துச்சு. நான் வந்துட்டு இருந்தேன். அப்போ ஆண்டவர்கிட்ட சொல்லிட்டு போகிறேன், ஆண்டவரை ஒரு சின்ன சின்ன அதிசயங்கள் நடந்தால் கூட ஜனங்கள் நிச்சயமாக மன மாற்றம் அடையும் அவர்கள். ஆண்டவரை எதுவுமே இல்லாமல் இருக்கிறோமே ஆண்டவரை, எப்படி என்ன ஆண்டவர் அப்படி வருகைக்கு ஆயத்தப்படுத்தணும், எப்படி ஆயத்தப்படுத்துவேன் ஜனங்களை அப்படின்ட்டு மனசில் நினச்சிட்டு வந்துட்டுருக்கிறேன். எப்பயுமே அந்த மேம்பாலத்தில் வரும்போது ஒரு சிஎஸ்எஸ் சபை இருக்குது, அங்கே மேலே டிஜிட்டல் போர்டு மாதிரி வச்சுக்கிறாங்க. அதில் வசனங்கள் மாறிக்கிட்டே இருக்கும். முதலெல்லாம் பார்த்துட்டு இருந்தேன், கொஞ்சம் ஒரு வருஷம் பக்கம் அது பார்க்குறதில்ல. ஏன்னா அது டக்கு நம்ம பார்க்கும்போது அது மாறி போயிடும். வரும்போது இன்றைக்கி திடீர்னு பஸ்ஸில் உட்காந்து இப்படி ஏற எடுத்து பார்க்குறேன், அதில் நீ அதிசயங்களை காண செய்வேன்ட்டு. அப்புறம் ஆண்டவரேன்ட்டு என்ன ஆண்டவர் அதாவது ஒரு செகண்டுக்குள்ளே நமக்கு என்ன பண்ணுறாரு ஆண்டவர், நம்மளை மனசை அப்படியே மாற்றி தேட்டிகிட்டு இருக்கிறாரு. நிச்சயமாக ஆண்டவர் அதிசயம் செய்கிற தேவன் தான் இல்லைங்களா? அது மாதிரி தான் பாருங்க, ஆண்டவர் பக்கத்தில் போய் பிசாசானவன் நிற்கிறான். நின்றுட்டு இருக்கும்போது ஆண்டவர் கேட்குறாரு, தூதர்களோடு தான் நிற்கிறாரு. அவர் தனியாக நிற்கலை, தூதர்களும் நிற்கிறாங்க பக்கத்தில். அப்போ இவங்க என்ன சொல்கிறான்னா, ஊரெல்லாம் சுற்றிட்டு எங்கே வந்தான்னு கேட்கும்போது ஊரெல்லாம் சுற்றி பார்த்த ஆண்டவரை அவன் சலிச்சுக்கிட்டு பதில் சொல்கிறான். எல்லாம் சுற்றிட்டு வந்தாச்சு அவன் பார்த்து ஒருத்தரும் கிடைக்கலன்னும் போது அப்புறம் சொல்கிறார், யோபு மேலே நீ கண்ணு வச்சாயான்னு கேட்குறாரு. அப்போ ஆமாண்டவரை, நீங்கள் அவனுக்கு ரத்த கொட்டையில் உன்னுடைய கோட்டைகளுக்குள்ள மறைச்சி அவரை ஆசீர்வதித்து அவனை நீங்கள் நல்லா வச்சுருக்கிறீங்க, ஜெகஜோதியை வச்சுக்கிறீங்க, நல்லா ஆசீர்வாதமாக வச்சுக்கிறீங்க. அதனால் அவர் உன்னை மறுதளிக்கிறதுக்கு எந்த வகையுமே இல்லை, எந்த சான்ஸுமே இல்லை அப்படின்னும் போது ஆண்டவர்கிட்ட அவன் சவால் விடுறான். கேட்குறான், அப்படின்னு பேசுகிறான். அப்போ இதெல்லாம் தூதர்களும் கேட்டுட்டு தான் இருக்காங்க. அப்படி அதனால் எந்த சான்ஸுமே இல்லை, ஒருவேளை நீங்கள் இதெல்லாம் இல்லாமல் அவங்ககிட்ட இருந்திருந்தால் அவங்களுக்கு மறுதளிச்சிருப்பான் அப்படின்றான். அப்போ ஆண்டவர் சொல்லுவார், சரி அவன் உயிரை விட்டுட்டு நீ என்ன வேணாலும் அவன் பண்ணிக்கோடு. உடனே வர்றான். அவனுக்கு உடனே என்ன பண்ணான், அவனுக்கு ஒரே குஷியாகிட்டு இருக்கும் இல்லையா? வந்தான். வந்துட்டு முதலால் ஆடு மாடுகளை அழித்தான். ஆடு மாடுகள் அடிக்கும்போது ஆடு மாடுகள் அடித்து வேலைக்காரங்களாம் ஓடி யோபு ஆண்டவரே, இந்த மாதிரி ஆடு மாடுகள் மேலேருந்து மழை சரிஞ்சு விழுந்து எல்லாம் இறந்து போச்சு, நாங்கள் மட்டும்தான் மீதியாக இருந்தோம், நான் அவங்ககிட்ட சொல்கிறதுக்காக வந்தோம் அப்படின்னு. திரும்ப ஒட்டகங்கள் மறைச்சு போகும். அவங்ககிட்ட இருக்கிற எல்லா மிருக ஜீவன்களும், அவ்வளோ பெரிய கோடீஸ்வரன் அவர் இருக்கிறார், மிருக ஜீவன்கள் எல்லாம் அழிஞ்சு போகும். வேலைக்காரங்க சொல்லுவாங்க, இந்த மாதிரி ஆண்டவர் மாதிரி எப்படி அரைச்சிச்சு. அப்போ அவர் என்ன சொல்வாருன்னா, சரி போனால் போட்டு ஆண்டவர் கொடுத்தாரு, ஆண்டவர் எடுத்தார், பிரச்சனை இல்லை. அப்போ இந்த 7 பிள்ளைங்க அவருக்கு இருக்குது. இந்த 7 பிள்ளைங்கள தனித்தனி கூடாரத்தை வச்சு 24 மணி நேரம் அந்த பிள்ளைகளுக்கு ஜெபம் சொல்லி கொடுத்து அவரை பயபத்திரமாக ஒரு பாவம் கூட அவர் செஞ்சிடக்கூடாதுன்னு அந்த குழந்தைகளை வளர்த்துட்டு வந்துட்டுருக்கிறாரு. அப்போ திடீரென்று இந்த ஒரு கூடாரமும் காற்றடிச்ச மாதிரி இதாகி கூடாரமெல்லாம் அழிஞ்சு போச்சு, பிள்ளைங்களை சேர்ந்துட்டாங்க அப்படின்னு சொல்லி அவர்கிட்ட சொல்கிறாங்க. அப்போ அவர் என்ன சொல்லிட்டாரு, சரி போன கடவுள் கொடுத்தாரு, கடவுள் எடுத்துட்டார், ஒன்றும் பிரச்சனை இல்லைன்ட்டு பேசாமிட்டார். அப்போவுமே இந்த பிசாசு ஆனவனுக்கு என்ன ஆகலை, மனசு ஆறவே இல்லை. இன்னும் இவ்வளோ எடுத்தாச்சு, இன்னும் அவன் மறுதளிக்க மாட்டேங்கிறான் சொல்லி என்ன பண்ணிட்டான், அவனையே தொட ஆரம்பிச்சு. யார்? யோபுவே தொட ஆரம்பிச்சிட்டான். யோபுவை தொட்டோன்னே எப்படி தெரியுமா, பற்கள் உடம்புல பற்கள்னா மொக்கையாக அந்த என்ன சொல்லுவாங்க, கொப்பளங்களை கொடுத்துட்டான். கொப்பளம் கொடுக்கணுன்னா அவருக்கு அது என்ன ஆகுதுன்னா, அது பழுத்து வெடித்து அது தண்ணியாக ஊற்ற ஆரம்பிக்குது. அப்போ ஊற்றும்போது அவருக்கு அரிப்பு எடுக்குது. அப்போ என்ன பண்ணுறாரு, அப்போல்லாம் குப்பை தொட்டிகளில் தான் இந்த சாம்பல்கள் அள்ளி போடுவாங்க. அந்த சாம்பல் கிட்ட உட்காந்து அதை சொரிஞ்சிட்டு அந்த சாம்பல் எடுத்து பூசினா சரியாகும். ஏன்னு கேட்டேன்னா, நமக்கு அலர்ஜியெல்லாம் வந்துச்சுன்னா, எங்கள் அம்மாங்க, எங்கள் தாத்தா, எங்கள் பாட்டிவங்க, எங்கள் அத்தைங்களாம் அப்படி சொல்லுவாங்க, யாராவது இப்போ ஆம்பளை பசங்களோட யூரினை பிடிச்சிட்டு அந்த சாம்பலை கடந்து அந்த அலர்ஜிங்களுக்கு போடுவாங்க அந்த சாம்பலை. அந்த மாதிரி ஒரு சாம்பல் உட்காந்து அதெல்லாம் சொரிஞ்சுக்கிட்டு இது பண்ணிகிட்ருக்கிறாரு. அப்படின்னா அவர் ரொம்ப சரியான இல்லாமல் மெலிஞ்சு ரொம்ப கேவலமாக இதாகி போயிட்டார். போய் அந்த சாம்பல் உட்காந்து அந்த சாம்பலை பூச்சிக்கிட்டு அப்போ அந்த அரைக்கும்போது அதை சொரிஞ்சுக்கிட்டு அந்த ஓடு எடுத்து சொரிஞ்சிட்டு உட்காந்துக்கிறாரு. அப்படி உட்காந்துக்கும்போது அந்த பக்கமாக அவரோட ஃப்ரெண்டுங்க என்ன இப்படி யோபுக்கு இந்த மாதிரி அநியாயம் நடந்துருச்சு, எல்லாம் முடிஞ்சு யார்கிட்ட போய் தொட்டுருக்கோம், யோபுவோட நண்பர்களை போய் பேச வச்சு வைக்கிறான். யார்? லூசிஃபர். இப்போ நண்பர்களும் இப்படியெல்லாம் அவர் மனம் நோகிற மாதிரி பேசிட்டு போயிடுவாங்க. அப்போமா அவர் மனம் தளரவே மாட்டார். அப்போமா அவர் துதிச்சிட்டே இருப்பார், ஆண்டவர் ஜெபிச்சிட்டே இருப்பார். அவர் ஆண்டவர் செய்ய வேண்டிய எப்பயுமே விடா பண்ணிகிட்டே இருக்கார். கடைசி மனைவி பார்க்குற இவ்வளோ அலங்கோலம் மயங்கிட்டு இன்னுமா நீ ஆண்டவர் துதிச்சிட்டு இருக்கிறார், அவர் முணங்கிட்டு இருக்கிறார், முணங்கிட்டு இருக்கிறாரு. அப்போ மனைவி கேட்குறார், இன்னுமா நீ ஆண்டவர் துதிச்சிட்டு இருக்கிற,
அந்த தேவனை தூசித்து ஜீவனை விட்டுறேன் அப்படின்னு மனைவி சொல்கிறா. பொடி பைத்தியக்காரி மாதிரி நீ பேசுகிறியே, நன்மை நம்ம பெற்றப்போ குடு எல்லாம் வாங்கிட்டோம், தீமை வரும்போது நம்ம அதை அனுபவிச்சிருச்சு பெற்று ஆகணும் அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ தான் மனைவி அதுக்கப்புறம் தான் பிசாசனவனுக்கு இனி நம்ம இவங்ககிட்ட எந்த வேலையுமே நமக்கு நடக்காதுன்ட்டு வந்த இடம் தெரியாத போயிடலாம். அதுக்கப்புறம் அதை சுகமாக்கி ஆசீர்வதிச்சு மறுபடியும் 7 பிள்ளைகளுக்கு 14 பிள்ளைகளும் எத்தனை தொடர்ந்துச்சோ அது ரெட்டிப்பான ஆசீர்வாதத்தை கொடுத்தாரு. மனைவி அதே மனைவி தான். அச்சா அந்த ஒரே ஒரு வார்த்தை அந்த அம்மா பேசுனாங்க. அதுக்கப்புறம் அந்த அம்மா பேசுனதுக்காக எந்த இடத்துலையும் அந்த அவரை பற்றி அவதூறாக கூட அந்த அம்மா பேசுனதுக்காக சொல்லலை. ஏன் சொல்ல வரேன்னா, இதுதான் மக்கள் நம்மளுடைய வாழ்க்கை. நன்மை பெற்ற நாம் தீமையை பெற வேண்டும். அதான் நான் ஒரு செகண்ட் சேப்பை நம்மளை உயர்த்துவார் பார்த்தீங்களா. அப்போ அந்த இடத்துல தூசிச்சிருந்தாருன்னா தேவதூரில் கூட என்ன பண்ணியிருப்பான், பிசாசானவங்களோட சேர்ந்து போயிருப்பாங்க. ஆனால் அவங்களும் அது கேட்டு தான் நின்னாங்க. ஆண்டவர்கிட்ட இப்படி ஒரு வார்த்தை பேசுகிறானே. ஆண்டவர் எவ்வளோ நல்லவர் தெரியுங்களா மக்களே. நீங்கள் நம்புங்க மக்களே. கர்த்தர் பெரிய பெரிய காரியங்களை செய்வார், அதிசயங்களை செய்வார். நம்மளை இப்படி வச்சுருக்கிறாரு. நீங்கள் என்ன ஊழியக்காரங்களாம் சொல்லுவாங்க, நீங்கள் அடுத்த வருஷம் கார் வாங்கணும், நீங்கள் பங்களா வாங்கணும், நீங்கள் அது வாங்கணும் இது வாங்கணும்னு. இது இல்லை ஆண்டவர் மக்களே. ஆசீர்வாதம் கர்த்தர் நல்லவராக இருந்து நம்மளை ஆசீர்வதிச்சு வைக்கிறது தெரியுமா. நோய் நொடியும் இல்லாமல் நம்மளுடைய ஜீவனுக்கு எந்த ஒரு ஆபத்து வராமல் பாதுகாக்கிறார் பாருங்களா. அதுதான் மக்களே ஆசீர்வாதம். நாமளும் அவரை தூசிக்காமல் இழைவிடாமல் அவர் தொழுதுகிட்டு இருக்கிறோம் பாருங்கள், அதுதான் நமக்கு ஆசீர்வாதம். சொத்து சுகம் சேர்க்குறது இதெல்லாம் அழிஞ்சு போகிறது, நம்மளை விட்டு எல்லாம் ஒழிஞ்சு போகிறது. இந்த உடல் கூட நம்மளை விட்டு அழிஞ்சு போயிடும். நம்ம ஆத்மா மட்டும்தான் ஆண்டவர்கிட்ட போய் சேரும். முடிஞ்ச அளவுக்கு தான தர்மங்கள் செய்யுங்க, இல்லாதப்பட்டவங்களுக்கு உதவி செய்யுங்க, நீங்கள் ஆசீர்வாதமாக இருப்பீங்க. சொத்து சுகம் ஆசீர்வாதம் உள்ள மக்களை நமக்கு உடலில் ஆரோக்கியமாக வச்சுக்கிறாருப்பாங்க. இன்னும் மட்டும் நம்மளாம் விழுந்து படுத்த அளவுக்கு நம்மளை படுக்கலை இது பண்ணல, எல்லாமே நல்லா பாதுகாத்துவார். அதெல்லாம் நினைக்கும்போது அப்போ தான் நொடியில் நான் நினைக்கிறேன், ஆண்டவரை நான் சொத்து சுகம் சேர்த்து வைக்கிறதோ இப்போ வீடு வாசல் வாங்குறதோ ஆசீர்வாதம் இல்லை, நீர் என்னை வச்சுருக்கிறீங்களே நோய் நொடி இல்லாமல், இன்னால் மட்டும் எந்த ஒரு சிக்னஸ் நம்ம படுக்காமல் நைட்டெல்லாம் முடியாமல் படுத்தாலும் காலையில் வெடுக்குன்னு எந்திரிச்சு வேலைக்கு போகிற அளவுக்கு என்னை வச்சுருக்கிறீங்களா, அதுதான் எனக்கு ஆசீர்வாதம். இதை விட ஆசீர்வாதம் உலகத்தில் எதுவுமே இல்லை ஆண்டவர் சொல்லிட்டு அவருக்கு நன்றி சொல்லிட்டு நான் ஜெபம் பண்ணிட்டு வெளியே வந்துட்டேன் மக்களை. இதுதான் மக்கள் ஒரு மனுஷனுடைய வாழ்க்கை வரலாறு. இதை மனசில் பிடிச்சிட்டு நீங்கள் சொத்து சுகத்துக்காக அலையிறது விட்டுட்டு ஆண்டவரை தேடுங்க மக்களை. ஆண்டவர் நிச்சயமாக நம்மளுக்கு பரலோக ராஜ்யத்தை நிச்சயம் நம்ம எல்லாருமே சந்திப்போன்னு இந்த வார்த்தையை நீங்கள் மனசில் வச்சு நீங்கள் என்றைக்காவது இந்த மனத்தில் யாருக்காவது ஒருத்தருக்கு இந்த வார்த்தை உதவுன்னு தான் நான் இந்த வீடியோ போடுறேன். தயவுசெய்து இந்த வீடியோ பாருங்கள் மக்களை, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள் மக்களை. காட் பிளஸ் யூ.